ஃபஸ்ட்டு இது பாருங்கள், நிலைமொழியில் குற்றியலுகரமாகவும் வருமொழியின் முதல் உயிரெழுத்தாகவும் அமையும் போது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதியை பெறும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், மாசற்றார். இதை எப்படி பிரிப்போம்? மாசு கூட்டல் அற்றார். வருமொழியில் உயிரெழுத்தாக இருக்கும்போது இது வந்து இச்சு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா? இது வந்து போயிடும். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போங்கும்போது மாச்சு கூட்டல் அற்றார்னு வரும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி மாசற்றார்னு வரும். போகும்போது இது சரி. அடுத்து பாருங்கள், நிலைமொழியின் ஈற்றில் இ ஐ வரும்போது வகர உடம்படுமை பெறும். இது வந்து தப்பு. நமக்கு ஏன் தெரியும்? இ ஐ வழி எவ்வும் தான் படிச்சிருக்கோம். ஏனை உயிர் வழி வவ்வும். போகும்போது இது தவறு. மூணாவது பாருங்கள், பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈறுபோதல் எனும் விதியே முதன்மையானதாக விளங்கும். சரி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஈறுபோதல் படி தான் மை விதியை எடுப்போம். அடுத்து பாருங்கள், தன்னொற்றிரட்டல் என்னும் விதி பண்பு பெயர் புணர்ச்சிக்கு பொருந்தும். இதுவும் சரிதான். ஏன்னா நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை மை போயிடும். அடுத்து நெடு கூட்டல் இலைன்னு வரும்போது இந்த இடத்துல தன்னொற்றிரட்டல் விதிப்படி நெட்டு கூட்டல் இலைன்னு வரும். அடுத்து உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி நெட்டு 2 தடவை இட்டு போட்டுட்டு இலைன்னு எழுதுவோம். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நெட்டிலைன்னு மாறும். இப்போ இதுவும் சரி. அப்போது ஆவண்ணா மட்டும்தான் தவறு. இங்கே பாருங்கள், ஆ ஈ வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க, ஆவண்ணா வந்து தவறு. அப்போங்கும்போது நமக்கு 2வது தான் சரி. ஆனால் ஈனா ஈயன்னா சரி, ஆவண்ணா தவறு.